பாலவேல், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பிரச்சாரம் இன்று 3 தொகுதிகளுக்கு திட்டமிடப்பட்டிருந்தது. பெரம்பூர், கொளத்தூர் மற்றும் வில்லிவாக்கம் ஆகிய தொகுதிகளுக்கு அனுமதி பெற்று இன்று பிரச்சாரம் மேற்கொள்வதாக இருந்தது. அதன்படி பார்த்தீர்கள் என்றால் ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆனால் 2வது இடத்திற்கு, அதாவது கொளத்தூர் தொகுதிக்கு செல்லும் வழியில் அதிக அளவில் மக்கள் திரண்டிருந்தார்கள். போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதன் காரணமாகத்தான் பாதுகாப்பு சரியில்லை, காவல்துறை சரியான திட்டமிடல் இல்லை என்று தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தலைமை தேர்தல் ஆணையரிடம் புகார் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது வில்லிவாக்கத்திலும் அந்த பாதுகாப்பு பிரச்சனைகள் காரணமாக ரத்து செய்யப்படுவதாக அந்த தொகுதி மாவட்ட செயலாளர் பூக்கடை குமார் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே கொளத்தூர் தொகுதியில் 2 நிமிடம் மட்டுமே விஜயால் பேச முடிந்தது. இதை தொடர்ந்து 3வது தொகுதியாக அந்த வில்லிவாக்கம் தொகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டிய இடத்தில் தற்போது பிரச்சாரம் நடைபெறவில்லை. வேறு ஒரு நாள் பிரச்சாரம் செய்வார் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். செந்தில், தற்போது இது பாதுகாப்பு காரணங்களுக்காக தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து எப்போது அங்க அதே பகுதியில் பரப்புரை என்பது திட்டமிடப்பட வாய்ப்பு இருக்கு? பாலவேல், இந்த பரப்புரை இன்று ரத்து செய்யப்பட்டிருப்பது இன்னும் 10 நாட்களுக்கு மேல் தான் இந்த பகுதியில் பிரச்சாரம் செய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். ஏனென்றால் 2ஆம் தேதி திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் விஜய். அதே தினம் திருச்சியில் பிரச்சாரம் செய்கிறார். அதற்கு பிறகு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பிரச்சாரம் செய்கிறார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இது போன்ற அடுத்தடுத்த அந்த விஜயின் பிரச்சாரம் திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதுக்கு இடையில் தான் வில்லிவாக்கம் தொகுதிக்கு மீண்டும் ஒரு நாள் பிரச்சாரம் செய்வதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். விஜயின் அந்த பிரச்சார பயணம் திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்னும் 10 நாட்களுக்கு பிறகுதான் வில்லிவாக்கம் தொகுதியில் பிரச்சாரம் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி செந்தில்.